அன்பர்களே, நண்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது தென்பழனி, அதாவது முருகனுடைய அறுபடை வீடில் ஒரு முக்கியமான வீடு தென்பழனி. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி. அந்த தென்பழனிக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை கொடுக்கக்கூடிய வடபழனி கோவிலை கட்டிய, வடபழனி முருகன் கோயிலை கட்டிய அந்த 3 சித்தர்கள், அவர்களுடைய ஜீவசமாதியை பற்றின பதிவு தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது அவர்களுடைய ஒரே இடத்துல அவர்களுடைய ஜீவசமாதி, 3 பேருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அந்த ஜீவசமாதி கோயில் தான் இது. இது எங்கே இருக்குதுன்னு சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இதே தெருவிலேயே கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் திரும்பினா வடபழனி முருகன் கோயில். ஸோ வடபழனி முருகன் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிறது தான் இது. என்னுடைய விஷயம் ஒன்று நான் சொல்லணும். இதே இந்த சித்தர் ஜீவசமாதி கோவில் பக்கத்திலேயே ஒரு 2-3 நிமிஷம் நடந்தாலே நான் குடியிருந்த வீடு பல வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இதை பார்த்துக்கிட்டே போவேன், முருகன் கோயிலுக்கு போவேன். ஆனால் இந்த ஜீவசமாதி பார்த்துக்கிட்டே போவேன், உள்ளே போய் பார்த்ததில்லை, குடுப்பினை இல்லை. ஆனால் இப்போ நான் ஒவ்வொரு சித்தர்களுடைய ஜீவசமாதியாக தேடி தேடி போய் நான் அதை பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இவ்வளோ சித்தர்களுடைய பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பக்கத்தில் இருந்து கவனிக்காத விட்ட, எனக்கு பாக்கியத்தை தராமல் போன அந்த சித்தர்களுடைய அந்த ஜீவசமாதியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜீவசமாதியினுடைய முகப்பு தோற்றம் தான் இது. அன்பர்களே, 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வாழ்ந்த 3 சித்தர்கள், குடும்பஸ்தர்களாக இருந்து சித்தர்களாக மாறியவர்கள். அந்த சித்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்த கோவிலை கட்டக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு சென்னையில் வடபழனி உருவாக காரணமாக இருந்தவர்கள். அதாவது வடபழனி முருகன் கோயில், அந்த முருகன் கோயிலை வச்சு தான் வடபழனி மற்ற சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலை உருவாக்கிய 3 சித்தர்கள். அந்த சித்தர்களில் முதன்மையானவர், முதலாக இந்த வடபழனி முருகனை வணங்கி அவருக்கு சிறு ஓலை குடிசையில் ஒரு சிறு ஸ்தலம் கொடுத்து அங்கே குறி சொல்லி முருக பக்தர்களை அங்கே வரவழைத்தவர் சித்தர் அண்ணாசாமி நாயக்கர் அவர்கள். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, அதாவது சாலிகிராமம் அப்படிங்கிற அந்த கிராமம், சாலிகிராமம் தான் இப்போ வடபழனி அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் சேர்ந்த பகுதியெல்லாம் சாலிகிராமம்னு அப்போ அழைக்கப்பட்டது. அந்த சாலிகிராமம் பகுதியில் சிறுவனாக இருக்கார், பள்ளிக்கு போகிறார் அண்ணாசாமி நாயக்கர். படிப்பு ஏறல, ஆனால் முருக பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முருகன் மேலே ரொம்ப அன்பு கொண்டு முருகனை பயங்கரமாக வழிபடுறாரு. அப்படியே காலங்கள் போகவே அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 குழந்தைகள் பிறக்குது. அப்போ தான் அவருக்கு ஒரு தீராத ஒரு வயிற்று வலி எது பண்ணியுமே, எந்த மருந்து, எந்த வைத்தியரை பார்த்துமே குணமாகாத அளவுக்கு ஒரு தீராத வயிற்று வலி. இந்த வயிற்று வலி தீர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்குது, அதாவது வியாகரபுரீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் இப்போவும் இருக்குது. கோடம்பாக்கத்தில் இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பவர் ஹவுஸுக்கு கொஞ்சம் முன்னாடி, பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தள்ளி சவுத் சிவன் கோயில் ஸ்ட்ரீட்டில் வியாகரபுரீஸ்வரர் ஆலயம்னு இப்போவும் இருக்குது. ஸோ அந்த ஆலயத்துக்கு தான் 150 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தராகி இருந்த அண்ணாசாமி நாயக்கர் தன்னுடைய வயிற்று வலி தீரணும்னு தினம் சிவன்கிட்ட வேண்டிக்குவார். அப்படித்தான் ஒரு நாள் சிவனை வேண்டிக் கொண்டு அந்த கோவிலை சுற்றி வலம் வரும்போது ரொம்ப வயிற்று வலி தாங்கவே முடியல, ஓன்னு கதறி அழுது முடியலேன்னு சொல்லி கீழே விழுந்து மயக்கமாயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து பழனி நடைபாதை, அதாவது நடைப்பயணமாக பழனிக்கு சென்று திரும்பி இங்கே வந்து கொண்டிருக்கிற ஒரு சாது இந்த கோவிலுக்குள்ளே வர்றாரு. சாமியை பார்க்குறாரு. சாமியை பார்த்துட்டு கோவிலில் வலம் வரும்போது இங்கே ஒரு பையன் விழுந்து கிடக்கிறானே, என்ன ஏதுன்னு சொல்லி அவனை தூக்கி உட்கார வச்சு அப்படி பார்க்குறாரு. அவருக்கு எல்லாமே புரியுது. உடனே அவர் அண்ணாசாமி நாயக்கரை பார்த்து, சர்வரோக நிவாரணி, அதாவது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய என் அப்பன் முருகன் தண்டாயுதபாணி, பழனி தண்டாயுதபாணியை போய் பார்ப்பா, இதை அவன் தான்பா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல, நான் அவ்வளவு தூரம் எங்கெங்கே போகிறது, பழனி எவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறாரு. ஏன்னா பழனியெல்லாம் இப்போ நினைக்கிற மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின் அந்த வசதிகள்லாம் அப்போ இல்லை, ரொம்ப கஷ்டம்.
இவர் வேறு வசதி இல்லாதவர், அதனால் என்னால் எப்படி போக முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் வருந்த உடனே அந்த சாது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி இங்கே அருகாமையில் ஒரு 45-50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த திருப்போரூர் முருகனை போய் பாரு, கிருத்திகை 3 கிருத்திகையில் போய் அவனை தரிசனம் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு முறை போய் திருத்தணியில் போய், திருத்தணி தெரியும் எல்லாருக்கும், திருத்தணி போய் முருகனை தரிசனம் பண்ணு, அங்கே விலை மதிக்க முடியாத ஒரு 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 காணிக்கையை செலுத்து, எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் நீ பழனி போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. உடனே இவரும் முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரியே முதல் முறையாக திருப்போரூர் கிளம்புறாரு. திருப்போரூர்லாம் அப்போல்லாம் பஸ் வசதி கிடையாது, அப்போல்லாம் ஒரே தண்ணி, உங்களுக்கு தெரியும், அதாவது செங்கல்பட்டு அதெல்லாம் வந்து ஏரி மாவட்டம்னு சொல்லிட்டு, அதனால் வந்து படகு சவாரி தான். அப்போது நடுவில் தண்ணி நிறையா இருக்கும், படகு சவாரியில் போகிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு இடத்துல போய் தூங்கும்போது பார்த்தா திருடனுங்க வந்து இவர் வச்சிருக்கிற அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. அதில் கொஞ்சம் காசு சாப்பாடெல்லாம் இருக்குது, அதுவும் போயிடுது. பசி தாங்க முடியல, பயங்கர கொடுமை. இந்த படகுலேயும் போக முடியாது, மற்ற வசதியும் கிடையாது, நடந்தே தான் போகணுங்கிற மாதிரி அங்கேருந்து கஷ்டப்பட்டு நடந்து திருப்போரூர் போய் அடைகிறாரு. சாமியை பார்க்குறாரு. கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு 2வது கிருத்திகை அன்னைக்கு பயணம் மேற்கொள்கிறாரு திருப்போரூருக்கு. இப்போல்லாம் பயணம்லாம் கிடையாது, திருப்போரூருக்கு 2-3 தடவை போயிட்டு வந்துடலாம் ஒரே நாளில். அப்போல்லாம் பொடிநடையாக தான் போய் ஆகணும், 2 நாள் ஆகும். நடைப்பயணமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ஏற்கனவே வசதி இல்லாதவர்னு சொன்னோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. முறை வந்து அவஸ்தைப்பட்டார், திருடர்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கஷ்டப்பட்டார். இப்போது மழை, நடந்தும் போக முடியாத ஒரு நிலைமையில் அங்கங்கே நின்று மழையிலையும் கொஞ்சம் தூரம் நனைஞ்சு அப்படி இப்படின்னு 2 நாளுங்கிறது இன்னும் நிறையா நேரங்கள் செலவாகி கஷ்டப்பட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு. 3வது கிருத்திகைக்கும் அதே மாதிரியே எப்படியாவது போய் அவர் சொன்னதை செஞ்சிடணும்னு சொல்லி அதே மாதிரியே கஷ்டப்பட்டு பொடிநடையாக வந்து திருப்போரூர் 40-45 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், பொடிநடையாக நடந்து வர்றாரு. கோவிலுக்கு வந்து சேர்ந்து கஷ்டப்பட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்து கண்ணகப்பட்டு அங்கே ஒரு சத்திரம், அந்த சத்திரத்தில் கொஞ்சம் தள்ளி அப்படியே படுத்து கண்ணை மூடி தூங்கிடுறாரு தன்னை அறியாமல். அவர் கனவில் ஒரு பெரியவர் அவர் தோன்றி, ஏன்பா நீ இவ்வளோ தூரம் இப்படி கஷ்டப்பட்டு இங்கே வர, அப்பன் முருகன் உன் வீட்லேயே இருக்கானப்பா, நீ அங்கேயே செய்ய, உன் பூஜையும் உன்னுடைய வேண்டுதலையும் நீ அங்கேயே தொடரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு. மறைஞ்சோடனே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பெரியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இவர் எங்கே படுத்து தூங்கினாரோ அந்த மடத்தினுடைய ஜீவசமாதி அடைந்த சிதம்பரம் சித்தர். அவர் தான் வந்து இவர் கனவுல வந்து அப்படி சொல்லிட்டு போனோடனே இவருக்கே ஒரு பெரிய புது நம்பிக்கை வருது. அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்து ஒரு முருகன் படத்தை வச்சு அன்னிலேருந்து கும்பிட ஆரம்பிக்கிறார். ஆனால் வயிற்று வலி தீரவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அதனால் அந்த சாது சொன்ன மாதிரி திருத்தணி போயிட்டு வந்துடுவோம், போயிட்டு வந்தால் சரியாயிடுன்னு சொல்லி திருத்தணி கிளம்புறாரு. திருத்தணிக்கு போனவர் அங்கே இருக்கிற பக்தர்களுடைய அந்த பக்தி வெள்ளத்தெல்லாம் பார்த்து எல்லாரும் அரோகரான்னு சொல்கிறாங்க. இவரால் அரோகரான்னு கூட சொல்ல முடியல, ஏன்னா வலி தாங்க முடியல, வார்த்தை வரமாட்டேங்குது நாக்கு இருந்துமே. அப்போ தான் யோசிக்கிறார், அவர் சாது சொன்ன மாதிரி ஏதோ விலை மதிக்க முடியாத ஒன்று இங்கே வந்து காணிக்கையாக கூடுன்னு சொன்னார், இப்படிப்பட்ட முருகனை பார்த்து இந்த அழகை பார்த்து மயங்கி அரோகரான்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய எனக்கு இந்த நாக்கு எதுக்கு, அதையே கொடுப்போம்னு சொல்லி நாக்கை தான் கொண்டு வந்த ஒரு சின்ன கத்தியால் அப்படியே அறுத்து அங்கிருந்த ஒரு வாழை இலையில் அந்த அறுத்த நாக்கை மடித்து பலிபீடத்தில் வைத்து பிறகு அதை உண்டியலில் போட்டு விடுகிறார். போட்டு விட்டு திரும்பும் பொழுது பார்த்தால் பயங்கரமாக வாயிலிருந்து ரத்தம் வர அப்படியே உடலெல்லாம் இவருக்கு ஆட, இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லாம் திகைத்து போய் நிற்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த கோவில் நிர்வாகத்துக்காரங்களாம் இதை பார்த்துட்டு ஓடி வந்து அவரை தூக்கிட்டு போய் என்ன முதலுதவி செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு அவரை சரி பண்ணி அப்படியே அனுப்புகிறாங்க.
வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான காணிக்கையை முருகனுக்காக கொடுத்துருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு அதீத பக்தியை முருகன் மேல் வைத்திருக்கிறார்னு சொல்லி எல்லாரும் இவரை பார்த்து பெருமையாக நினைக்கிறாங்க. அதில் இவருடைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வீட்டிலேயே இன்னும் அவர் அதிகமாக பூஜைகள் புனஸ்காரங்கள் முருகன் மேலே பக்தி இன்னும் அதிகமாகுது அவருக்கு. எப்படியும் பழனி ஒரு தடவை போயிட்டு வந்துடணும்னு சொல்லி முயற்சி மேற்கொள்கிறார். அப்படி சென்னையிலிருந்து பழனிக்கு நடைப்பயணமாகவே கிளம்புகிறார். இப்போல்லாம் நடைப்பயணங்கிறது தைப்பூசம் நடைப்பயணம் அப்படின்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த சாலைகள்லாம். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு நடைப்பயணமாக பழனியை போய் சென்றடைகிறார். முருகனை தரிசனம் பண்ணுறாரு. தன்னுடைய அதாவது என்னெல்லாம் மனசில் வச்சுருந்தாரோ அதெல்லாம் சொல்லி முருகன்கிட்ட கொட்டி தீர்க்கிறாரு. பழனி முருகனை பார்த்த சந்தோஷத்தில் அந்த மலை அந்த வழியாக வழியாக இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது பார்த்தா ஒரு கடையில் படங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு முருகனுடைய படம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த படத்தை பார்த்தோன்னே அதை வாங்கணும் போல இருக்குது. ஆனால் கையில் காசு இல்லை. தன்னறியாமல் போய் எனக்கு அந்த படம் கொடுப்பீங்களா, என்கிட்ட காசு இல்லைன்னு கேட்டவுடனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும். ஒரு மாதிரி பேசி தரத்திடுறாரு இந்த கடைக்காரரு. இவர் வருத்தத்திலேயே இந்த படம் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே, கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தத்திலேயே போய் அங்கேயே ஒரு இடத்துல போய் தூங்கிடுறாரு. ஏன்னா நடந்த களைப்பில். காலையில் கண் விழித்து பார்த்தா எதிர்த்தாப்பில் அந்த கடைக்காரர் தான் எந்த சுவாமி படத்தை ஆசையாக கேட்டாரோ அதே படத்தை கையில் வச்சுக்கிட்டு எதிர்த்தாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்னன்னு கேட்டவுடனே, சுவாமி நீங்கள் யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் ராத்திரி முருகன் என்னுடைய கனவில் அந்த பக்தருக்கு போய் அந்த படத்தை நீயே கொடுத்துட்டு வா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்தாங்க, தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க, இந்த சுவாமி படத்தை நீங்களே வச்சுங்க, எனக்கு காசு வேண்டாம். இதை நீங்கள் வாங்கினா தான் நான் கடைக்கே போக முடியும், என்னுடைய வியாபாரத்தை மறுபடியும் நான் தொடர முடியும் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. அவரும் முருகனுடைய கருணைன்னு சொல்லி அந்த படத்தை வாங்கிக்கிறாரு. அந்த கடைக்காரரும் போயிடுறாரு. அந்த படத்தோட சென்னைக்கு வந்தவர் இப்போ இருக்குது பார்த்தீங்களா முருகன் கோயில். அந்த முருகன் கோயில் இடத்துல தான் ஒரு சின்ன இடத்துல, அது அவருடைய சின்ன வீடு, சிறிய வீடு இருந்த இடம். அதில் ஒரு பகுதியை ஒரு சின்னதாக ஒரு கொட்டா கட்டி அதுக்குள்ளே இந்த முருகன் படத்தை வச்சு வணங்க ஆரம்பிக்கிறார். பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். போக ஒரு நாக்கை வளர்ந்துருதுங்க. அதாவது நாக்கை காணிக்கையாக கொடுப்பதற்கு ஒரு பேர் பாவாடம்னு அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. அது பாவாடம்னா நாக்கை காணிக்கையாக தருவது. அப்படிப்பட்ட மகோன்னத காணிக்கையை கொடுத்த இவருக்கு நாக்கு வளர்ந்த உடனே மக்களுக்கெல்லாம் இது பரவி அவர்கிட்ட முருகனுடைய சக்தி வந்துடுச்சு, முருகன் அவருக்கு அருள் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. இவரை சித்தர்னு உணர்கிறாங்க. அவரை ஏதாவது பிரச்சனைனா அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் கண்ணை மூடி அதாவது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அது நல்லபடியாகவே முடியுது. அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் முருகனுடைய அருளால். அவர் சொல்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்படி தான் சித்தர் அண்ணாசாமி நாயக்கர் சித்தராகிறார் முருகனுடைய அருளால். அண்ணாசாமி நாயக்கர் முருகனை வேண்டி சொன்னது பூரா நடக்கிறதுனால இது பயங்கரமாக காட்டுத்தீ மாரி பரவி, அதாவது இப்படி ஒருத்தர் அண்ணாசாமி நாயக்கருங்கிறவர் முருகனுடைய அருளால் அப்படி ஒரு குறி சொல்கிறாரு, கேட்கறது நடக்குது, எல்லா பிரச்சனையும் தீருதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் திரண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அன்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அண்ணாசாமி நாயக்கருடைய ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதி மேலே சிவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. இவருக்கு அருகாமையிலேயே அடுத்த 2 சீடர்கள், இவருடைய சீடர்களாக இருந்து வடபழனி முருகன் கோயிலை இவ்வளவு பிரசித்தி பெற செய்த அந்த 2 சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அருகே இருக்குது. ஓலை குடிசையில் பழனியிலிருந்து கொண்டு வரப்பட்ட முருகன் அருளால் கொண்டு வரப்பட்ட அந்த முருகனுடைய படத்தை வைத்து சிறிய அளவில் குறி சொல்லி கொண்டிருந்த நம் சித்தர் மிக பிரபலமாகி பலர் அவரை பார்க்க ஆரம்பித்து, அப்படி வந்தவர்களில் இருவர் தான் இந்த 2 சித்தர்களும். அந்த 2 சித்தர்களும் இந்த அண்ணாசாமி நாயக்கர் போலவே பாவாடம் செய்தவர்கள். தன்னுடைய நாக்கை முருகனுக்காக காணிக்கையாக செலுத்தியவர்கள். திரும்பவும் அவர்களுக்கு அந்த நாக்கு வளர்ந்து விட்டது. ஸோ அப்படி சித்தரானவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இவருக்கு உதவியாக இருந்தார்கள், இந்த முருகன் கோயில் வடபழனி முருகன் கோயில் கட்டுவதற்கு எப்படி சித்தரானார்கள் என்ற அந்த விவரமான
அந்த வரலாறை அடுத்த பதிவில் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.